சிங்கமுனரி வந்து விட்டோம். இங்க யார் இருந்தா? தாத்தாவா? தாத்தா ஸ்கூலுக்கு வருவார். எந்த ஸ்கூலு? இந்த பள்ளியிடத்துக்கு அந்த நடுநிலைப்பள்ளி. அவர் அதில் வருவார், மீட்டிங் ஆண்டி வருவார். என்னைய சைக்கிள் வச்சு அழைச்சிட்டு வருவார். இந்த ரோட்ல கிடையாது, இந்த ரோடுல இருந்து உள்ள இப்பதான் ஊர் என்ட்ரன்ஸு. அருள்மிகு சேவகப்பட்டினம் இருக்கு. ஆமா நானும் பார்த்தேன், அழகா பாடுது. இதான் கோயில், சேவகப்பெருமாள் கோயில் தாம்மா. இங்கே தாம்மா அந்த மாடெல்லாம் நிற்கும், நிறையா நிற்கும். அப்போ முன்னால் இப்போ நல்ல கிரவுண்டாக தெரிஞ்சிச்சு. இப்போ பாரு தெரியல பாரு, அந்த பாரு திருவிழா நடந்திருக்குமா. இதான் சேவகப்பெருமாள் கோயில். எங்கே பார்த்தாலும் மாடு நிற்குமா, அந்த சேவகப்பெருமாள் மாடே நிற்குமா, ரோட்டில் எல்லாம் நிற்கும். கட்டம் வெள்ளமணியம் கோயில் மாடுன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த பாருங்கிட்டலாம் நிற்கிது பாரு. இது மாதிரி நிறையா நிற்கும். ஆமாம் ஆமாம், எல்லாம் இங்கே பாரு தர்க்கத்தெல்லாம் தெரியாதா. இந்த எனக்கு இந்த ஊரே இப்போ அடையாளம் தெரியும். நம்ம ஊர்ல தான் வெட்டி விட்டுறாங்க. அந்த மாதிரி பெரிய பெரிய இதெல்லாம் இருக்கு பாரு, நிறைய இருக்கு. திருவிழா வந்திருக்கு, திருவிழா ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி. திண்டுக்கல் ரீட்டா நீ பாத்தீங்க. பெரிய ஊரா இருக்குப்பா. மரம் பாருங்க, பெரிய மரம். அப்பா நீங்க எந்த மரம் இருந்திருக்கா? இந்த மரம் வந்திருக்கோம். ஓகே, இந்த மாதிரி இந்த நாறு, தென்னை நாறு தான் இந்த ஊர்ல ஃபேமஸா இருக்கும். ரோட்ல இருந்து சுத்திக்கிட்டே இருப்பாங்க. தெரியுதா மாதிரி இருக்கா? அந்த ஓரத்துல இருக்கா. நான் சின்ன பிள்ளையில வரும்போது பாக்குறது அப்படியே இருக்கும். சைக்கிள் எங்க அப்பா குறைச்சி இதுல கூட்டு போவார். நம்ம வெள்ளமணி கோயில்கிட்ட அது மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா, அவன் கேட்டேன் அவன் எந்த ஊர்றான்னு. அவன் இந்த ஊர் சிங்கமுனரினா. ஏறா நம்ம ஏரியாவாச்சேன்னு நினைச்சு கேட்டேன். கரெக்டா சொன்னான் பாருங்க. பேட்டரி ஆஃப் ஆயிடுச்சா? இல்ல இல்ல, அந்த இது அது எடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அதை சும்மா டச் பண்ணா கரெக்டா வரும். சிங்கமுனரி. இப்ப சிங்கமுனரி யாருக்கு தெரியல, அடையாளம் அப்பா உட்கால் வச்ச பிறகு அப்பா தான் கேக்குறாங்க. நான் அதை சொல்லிட்டு தர்றேன்னா தெரியாதவங்க எல்லாம் அப்படிதான் கேக்குறாங்க. அப்பாவுக்கு அம்மாவா கேட்டாங்களா யாரோ அன்னைக்குதான் சொன்னாங்க. ஆமா, அப்படி ஒரு நினைப்பு இருக்கா? பாப்பா இப்போ நாங்க வந்து பிரான்மலை சிறுகும்பாவா என்னது இங்கே போறோம். பாப்பா முன்னாடி எல்லாம் பார்த்தா இல்ல போற ட்ராக் வந்துட்டோம். ஓ, அது அந்த ரோடு தான். செல்லுல எடுங்க. எடுத்துட்டு தான் இருக்க போட்டோ நாங்க எடுத்துட்டு தான் இருக்காங்க. போட்டோ எடுங்க. 2 மணி சேர்த்து கவர் பண்ணி. இது திருச்சி அதாவது முன்னாடி எல்லாம் நான் பார்த்து வீடியோ எடுத்தா என்ன பண்ணுவேன். முன்னாடி கூட ஒன்றும் எனக்கு தெரிஞ்சா தெரியாது. ஆனா இப்பெல்லாம் வீடியோ எடுத்தா அப்புறமே போடலான்னு பார்த்தா கூட ஹாட்டா இருக்கு. ஜூன் 2ஆம் தேதி வரை வெளில வராதீங்க. நாங்க ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் என்னைக்கு தான் போட்டோ எடுக்கத்தா இந்த பாருங்க, வரிசையா மடிப்பா இருக்கு பாருங்க. ஏன் எல்லாரும் பேசி ஏய் தேவே தண்ணி எடு தெரியுது. அந்த மலையே எனக்கு இப்ப தெரியுது. நான் டெய்லி காலேஜ் போறதே அதை பார்த்து அடிக்கடி நினைப்பேன். நாகமங்கலத்தை மறக்க முடியாதுல்ல. ஏங்க நாகமங்கலத்தில் ஹோட்டல் நைனா கடை. அதெல்லாம் வேணா ஒன்றும் வேணாமா எங்களுக்கு. இதுக்கு அப்போனா ஒரு 7 ப்ரோக்ராம் மட்டும் இருக்கு, அவ்வளோதான். 2 டம்ளர் வாங்கியாடி 2 டம்ளர் வேணும் இப்போ இதே தஞ்சாவூர் ரோட்டில் மெயின் ரோட்லேயே நமக்கு இடம் இருக்குது. சாந்தி நிலையம்னு போட்டு வைஸ் பேர் போட்டு இதே மாதிரி தான் மெயின் ரோட்டில் இருக்குது. பஸ் போயிட்டே இருக்கும். அதில் இடம் இருக்குது 1 ஏக்கர். இதே மாதிரி வீடு ஒட்டி இருக்குது.
உள்ள மாரம் நிற்குது 30 மாமரம் நிற்கிது. எவ்வளோ தெரியுமா வாங்கினா தெரியுங்களா? நீங்கள் 50 லட்சம், நான் 50,000 ரூபாய்க்கு வாங்கினேன். 97ல் வாங்கினேன். இன்னைக்கு 1.5 கோடி 2 கோடி. யாருங்க? ஓகே 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 ஓகே. தம்பி நம்ம இடம் மாதிரியே இருக்கா? நம்ம இடம் மாதிரியே இருக்கா? ஒரு கட்டணம் வாங்க 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 வாங்க. எல்லாமே வந்து ஒரு வண்டியில வந்துச்சுங்க. அன்னைக்குதான் ரொந்தக்குட்டி போய் தள்ளி விட்டு பானை அடிச்சாங்க. புரான் மலை கீழே சைடில் சாப்பிட்டாங்க. மாமாட்டு இதில் நான் அதை பாருங்க. கிருங்காக்கோப்பம். புரான்மலை வந்தாச்சா இதானே? தானா முடியலப்பா. இங்கே வா. போங்க போங்க. இதுதான் அப்பா படிச்ச ஸ்கூல். இல்ல தாத்தா வேலை பார்த்த ஸ்கூல். ஊராட்சி மன்றம். நான் பிறந்த கோயில் இதாப்பா நீங்க பிறந்த கோயிலா? ஆமாம், பக்கத்தில் வீடு. அங்கே தாங்க வைகுண்ட ஏகாதசி தரமா நான் பிறந்தேன். வைகுண்ட ஏகாதசி அப்போ அப்பா இங்கே தான் பிறந்தாங்க. ஆ அதான்டா அந்த வைகுண்ட ஏகாதசி. இந்த கோயிலில் வைகுண்ட ஏகாதசி இன்னைக்கு அம்மாவே இருப்பான். லஞ்சு அந்த மாதிரி தெரிஞ்சு அம்மாவுங்க எப்படிப்பா ஜூம் பண்ணுவீங்க? ஓகே. இதான் சொர்க்க வாசலா என்ன? ஓ நீங்க இருந்தீங்களா? அப்ப நான் பிறந்திருக்கேன். சுக்காசு திறந்தது காலையில் இங்கே தான். உங்க வீட்டில் இருந்திருக்கேன். இங்கே எங்கேயோ இருந்தாங்களாம் குடி. அப்போதான் சொர்க்கவாசல். அதெல்லாம் சொல்லியாச்சு. க்ளோஸ் பண்ணிக்க. ஹலோ. ரெஸ்ட் ரூம் வருது. எங்க போறதுன்னு தெரியல. பூக்கு வந்திருக்கு. இதெல்லாம் தெரியுதான்னு பாக்குறீங்களாப்பா? இதுல எல்லாம் ஐயரோட குடியிருந்தாங்கப்பா. பாப்பா இதுல ஐயரோட குடியிருந்தாங்க. அடையாளமே தெரியல. அடையாளம் தெரியாமல் டவுன் மாறி விட்டதாம். வாங்க 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 வாங்க. ஃபோக்கஸ் ஆயிட்டு அருணை கண்டுபிடிச்சவங்க கண்டுபிடிங்க. இங்க இல்ல யாருமே இல்லைங்க. ஐயர் ஒருத்தர் இருந்தா அங்க இருக்காங்க.
எந்த வீடு இது? நீங்களா நீங்க நின்று போட்டோ எடுக்கிறீங்களா ஆமா அந்த இடத்துல? ஐயர் வீடு. நான் ஒரு 50-55 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருந்தேன். சரி சரி சரி. அந்த கோயில்கிட்ட ஒரு வீட்டில் தான் நான் பிறந்தேன். அந்த கோயிலில் சொக்கவாச திறந்து இங்கே பூரா ஐயர் வீடு இருந்துச்சு வரிசையா. ஆமா ஆமா அது 100 வீட்டுக்கிட்ட வந்து. ஆமா பழைய காலத்து வீடு. இப்பெல்லாம் இல்லையா இப்போ வீடெல்லாம்? என்ன கதை சொல்லுவீங்க நடந்துச்சு. என்ன கதை சொல்றது? வாழ்ந்த கதை, பிறந்த கதை, 55 வருஷத்துக்கு முன்னால இருந்த கதைங்க. இதுதான் நீங்க விளையாண்ட வீடு. அந்த பிள்ளைங்க வீட்டில் போய் விளையாடு. ஐயர் வீடு சொன்னீங்க. அந்த ஐயர் என்னை உட்கார வச்சுக்கிட்டு பாட்டு பாடுங்க, டான்ஸ். தீராத விளையாட்டு பிள்ளை. அந்த வீடு கிட்ட போய் எடுக்கலாமே. மாமி வீட்டில் அது பரமசம் ஒன்னொருத்தர் தான். அவங்க கூட்டு பருப்பு சாதம் உருட்டி அவனுக்கு ஒரு உருண்டை எனக்கு ஒரு உருண்டை கொடுப்பாங்க. இதெல்லாம் அது வச்சு அதான் எல்லாம் போயிட்டாங்க. இந்த வீடு எல்லாம் ஐயர் வீடு தான். இதுக்கு நேரம் அங்கே நாங்கள் குடியிருந்தோம்டா அந்த வீட்டில். அங்கிட்டு அந்த பூவரச மரம் இருக்கு பாரு, பூவரச மரம் இருக்கு பாரு, அங்கே ஒரு வீட்டில் குடியிருந்தோம். அப்ப அங்க நீங்க இங்கே இருந்தா இங்க பிறந்த வீடு. அங்க அப்பா அங்க பிறந்தாங்கன்னு சொன்னாங்க. கோயில் சொக்காசு திறக்கும் போது நான் பிறந்தானோ. அந்த கோவில் தானே அது? அந்த அந்த கோவில் எடுத்தாச்சா? எங்க இருக்கு? பக்கத்துல வந்து எடுத்துறானா? எடுத்துறியா? போட்டோ எடுக்கிறது சரிங்க. போட்டோ எடுக்கிறீ நீ? என்ன போட்டோ எடுக்கிறேன்? தம்பி சதீஷ் சதீஷ் ஆமா இங்க வாமா. வாயா பாப்பா நீ வர சொல்லு. பாப்பா சாந்தி வாங்க. வா ஆதேஷ் வா. வீடியோ வா ஆனந்தி. ஆமா வாமா வாமா. சாந்தி ஆனந்தி தலைய கட்டிட்டு வாங்க. டீச்சர் வா வா. இல்ல இல்ல நான் அப்படியே இங்க வந்துறேன். அவங்க கண்டிப்பா நீங்க வந்து எடுத்துங்க சார். அந்த வச்சு தான் சார் எடுக்கணும். சந்தோஷம் ஞாபகம் வச்சுக்குவாங்க சார். சார் வாங்க சார். நீங்க வாங்க இங்க வாங்க. சார் வாங்க சார் நீங்க. இங்க வாங்க. அப்படியே தெரியுதா? அப்படியே காட்டுங்க. அப்படியே காட்டுங்க எல்லாத்தையும். அப்படியே காட்டுங்க. அப்படியே எல்லாத்தையும். அப்படியே மாப்பிள்ள மாப்பிள்ள போட்டோ எடுத்து அனுப்பிடணும்.
சரி அப்படியே கார்ல ஏத்து. நான் கூட்டிட்டு போறோம் அவ்வளவுதான். பாய். இல்ல கூப்பிடல கூப்பிடல. உன்னைய டெரர்னு நினைச்சு பயப்பட இல்ல. ஒரு கடை கொண்டு போய் விட்டுட்டு நம்மள போயிடலாம். வா நம்மளாம் ஏன் நிகழ்ச்சி முடிச்சு அப்படியே போறேன். நிகழ்ச்சி முடிச்சு அப்படியே போறோம் வீட்டுக்கு போய் ரெடி பண்ணுங்கம்மா. இந்தரா டே அப்படியே எடுத்துரு. என்ன சேர்த்துட்டு ஏன் ஓடிக்கிட்டு உங்களையா அந்த அத்தை போன்ல இருக்காங்க. தம்பி சுடலையாடா? அக்காவோட ஒன்று எடுத்துருப்பா. இப்படி அம்மா நினைச்சேன். அம்மா நினைச்சியா? அம்மா தான் உன்னை பிடிப்பாங்களா? அப்படி நான் பிடிக்க மாட்டேனா? கண்ணன்லாம் வந்து அவன்கிட்ட ஆள் விட்டு சொல்லுங்க.